அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த ஏகத்துவ கொள்கைவாதிகளை பற்றி எங்கு பார்த்தாலும் ஒரு தவறான சித்தரிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் முன்னோர்களை மதிப்பதில்லை, இமாம்களை அவமதிக்கிறார்கள், அவுலியாக்களை மதிப்பதில்லை, நபிகள் பெருமானாரை கூட புகழக்கூடாது என்கிறார்கள், தர்காக்களை இடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படி ஏகப்பட்ட பேச்சுக்கள் பேசப்படுகின்றன. இதுல சிலது உண்மை, சிலது பொய். அதனால நாங்கள் என்ன சொல்றோம் அப்படிங்கறத ஒரு தலைப்பா சொல்லி அதுல சில விஷயங்களை மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு. நாங்கள் என்ன சொல்கிறோம் சொல்லி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இறைமறை, இறை தூதர் வழி, அதுதான் நாங்கள் சொல்றது. நாங்கெல்லாம் என்ன பகவத்கீதையா சொல்றோம் அப்படிம்பாங்க அங்க நின்னுக்கிட்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸைத்தான் பேண வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எதிர் பகவத்கீதையும் பைபிளும் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. திருமறை குர்ஆனையும் நபிகள் பெருமானாருடைய சொல்லையும் தவிர வேறு எதையும் ஃபாலோ பண்ணக்கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம். எதையும், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த வழிமுறைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அஜர்த் சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆலிம் சொன்னாலும் சரி, எவ்வளவு பெரிய அவுலியா சொன்னாலும் சரி, அதை நாங்கள் இஸ்லாமாக ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்கிறோம். அப்படிதான் ஒரு முஸ்லிம் சொல்ல வேண்டும் என்றும் சொல்கிறோம். இதுதான் எங்களுடைய அடிப்படை விஷயம். ஒவ்வொரு முஸ்லிமும் என்ன கொள்கையில் இருக்க வேண்டும், அதாவது திருமறை குர்ஆன் தான் இஸ்லாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதுதான் மார்க்கம். நபிகள் பெருமானாரை தவிர அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்வது கூட மார்க்கம் கிடையாது என்கிறோம். அப்படிதான் ஒரு முஸ்லிம் சொல்ல வேண்டும். அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்வது மார்க்கம் இல்லை என்று சொன்னதால் அபூபக்கரை மதிக்கவில்லை என்று அர்த்தமில்லை. மதிக்கிறோம், மதிப்பது என்பது வேறு. ஒரு அவுலியாவை, உயர்ந்தவரை மதிப்பது என்பது வேறு, அவர் சொல்வதை மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் திருமறை குர்ஆனில் அது இருக்க வேண்டும், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையில் இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய அடிப்படை. இந்த அடிப்படையை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தால் தான் பல வகையான விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் என்ற போர்வையிலே முஸ்லிம் மக்கள் மத்தியிலே இருக்கின்றன. இதுல சில விஷயங்களை நீங்க விளங்கணும். எங்களுடைய கூட்டங்கள்ல, அதாவது இந்த ஏகத்துவம் TNDJ வச்சுக்கிறேன், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அந்த கூட்டங்களில் பெரும்பாலும் எது பற்றி பேசப்படும் என்றால் இணை வைத்தலை பற்றி பேசுவோம். பித்அத், அதாவது நபிகள் பெருமானார் காட்டி தராத இஸ்லாம் என்ற போர்வையில் நடமாடக்கூடிய விஷயங்களை பேசுவோம். அதுபோல இந்த வரலாற்றை போன்ற சில விஷயங்களையும் பேசுவோம். ஆனால் பெரும்பாலும் இணை வைத்தலை தான் ஒழிப்பதற்கு நாங்கள் பாடுபடுவோம். இதுக்கு ஏன், என்ன காரணம்? பல இடங்களில் அதான் பேசுவோம். என்ன காரணம்னு சொன்னா, முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த மட்டும் எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அது முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். வட்டி வாங்கக்கூடிய மூசாக்கு தெரியும் வட்டி ஹராம்னு. எந்த வட்டி மூசாக்கு ஹலால்னு சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லி பாருங்க. வட்டி வாங்கக்கூடிய ஒரு அத்தனை எங்க வட்டி வாங்குறீங்க, தப்புதான், என்ன அந்த விஷயத்தை பண்ணி பழகியாச்சு, என்ன பண்றது, விட முடியல, பல வேட்டை கணக்கு தான் சொல்லுவோம். 1 நம்பர் குடிகாரி இஸ்மாயில பிடிங்க, குடியாறு சாவல மீது பிடிங்க, இது எப்படி குடிக்கிற தப்பு, தப்பு என்ன பண்றது, கூடாதான், என்ன பண்றது, தப்பு ஒத்துக்கிட்டான், தவறு என்பதை புரிந்திருக்கிறான். அதனாலதான் அந்த புள்ள குடிக்கும் போது ஒத்துக்கிட மாட்டேங்கிறான். ஆனால் சாராயம் குடிக்கிற தப்புன்னு தெரியும், தெரியாம எவனும் குடிக்கிற சொல்லுங்க பாப்போம். எனக்கு இஸ்லாத்துல சாராயம் குடிக்கிறது கூடாது அப்படின்னு தெரியாது, சாராயம் ஹராம் என்று தெரியாது, வட்டி ஹராம் என்று தெரியாது, திருட்டு ஹராம் என்று தெரியாது. இப்படி எத்தனை பாவம், விபச்சாரம், களவு, மோசடி, புறம் பேசுறது, கோல் சொல்றது எல்லாம் ஹராம் என்று யாருக்கு தெரியாது? எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும். அதனால் அதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தெரியுமா, சொல்லலாம், எல்லாம் பயந்துக்க செய்யாத அப்படின்னு போயிடலாம். ஆனா சில பாவங்களை என்ன செய்யறாங்க, சுன்னத்துன்னு நினைச்சு செஞ்சிருக்காங்க. அதுதான் கொடுமை. சுன்னத்துல என்ன, நபி வழி,
அது நல்ல புண்ணியமான காரியம், நன்மையை தரும் விஷயங்கள், நல்ல காரியம். நல்ல ஒரு பாவத்தை நல்ல காரியம் என்று நினைத்தால் சாகும் வரை திருந்த மாட்டான். அதான் நீங்க கவனிக்கணும். ஒரு பாவத்தை பாவம் என்று உணர்ந்தால் திருந்த வாய்ப்பு இருக்கிறது. பாவத்தை நன்மை நினைச்சா அப்படி திருந்துவான். அவன் நல்ல வேலை செய்யறான். வருஷம் ஒரு தடவை நான் பொட்டல் புகருக்கு போவேன், அப்படி போனா அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான் நம்புறான். எப்படி போக விடுவான்? ஏதாவது ஒரு பாம்பு வந்தா பாம்புக்கு ஒரு மூசா நபி மேல ஒரு பாத்தியா போனாத்தான் பாம்பு வராது நம்புறான். நல்லது. வரவேற்றனைக்கு அல் பாத்தியா போட்டு வானா வரவேற்ற ஹலால் நினைக்காம போல் இருக்கு. வரவேற்ற ஹராம், அல் பாத்தியா போட்டா ஒரு ஹராம் ஹலால் ஆயிரும் நினைக்கான். அதனால பள்ளிவாசல முத்தவல்லி வாங்கி சில பள்ளிகள்ல நீங்க வாங்கி கொடுங்க, நீங்க வாங்கி கொடுங்க. ஏதா வரவேற்ற பன்னிக்கறி வாங்கி கொடுப்பியா? பன்னிக்கறி ஹராம் இப்படி கொண்டு வர்றான். தோட போடும்பியா? முத்தவல்லி சாப் நீங்க வாங்கி கொடுங்க. அது நீங்க அப்படி சொல்லுவோமா? அதனால ஹராம் தானே அது. இது என்ன பன்னிக்கறி கூப்பிடுறேன்னு சொல்ல? பன்னிக்கறியோட கேடு வரவேற்றன. பன்னிக்கறியோட அடுத்தவன் காசு வாங்காது. பன்னிக்கறி ஒரு தான் காசு வாங்குற கறி ஹராம், அவ்வளவுதான். இது அடுத்தவன் காசு. இப்படி எத்தனையோ வகையில நம்மளுக்கு தெரியுது அவர்தான் அப்படி எல்லாருக்கும் தெரியும். முத்தவல்லியில இருந்து எல்லாருக்கும் தெரியும். சில பாவங்களை சர்வ சாதாரணமாக நன்மையாக நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம இன்னைக்கு மக்கள் மத்தியில் நாங்க சொல்ல வேண்டியிருக்கு. அதைத்தான் நாங்க அதிகமா சொல்றோம். அதனால நாங்க என்ன சொல்றோம், நாங்க சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாம் நீங்க சொல்லத்தான் செய்ய, குர்ஆனை சொல்லத்தான் செய்ய, ஹதீஸை சொல்லத்தான் செய்ய. சில இது அறகுறையா சொல்றிய, சில இதை விடுறிய, சில இமாம்களையும் சேர்த்துக்கறிய, அவுலியாக்களை சேர்த்துக்கறிய. நாங்கள் சொல்வது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மட்டுமே மார்க்கம். நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது போல இது நன்மையான காரியம் கிடையாது, அது பாவமான காரியம். அப்படி என்ன விஷயங்கள் சொல்ல போறோம். எதை நீங்க எந்த பாவத்தை நீங்க நன்மை நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதை நாங்க சொல்ல வேண்டியிருக்கு. அது மிக முக்கியமாக எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் தர்காவில் போய் உங்கள் தேவைகளை கேட்பது. இதை நீங்க நல்லதுன்னு நினைச்சு காட்டிட்டு இருக்கீங்க. நீங்க பாவம் நினைச்சு காட்டிட்டு இருந்தீங்க, அதை லேசா சொல்லிட்டு போயிடலாம். பாவம்னு தெரியுதுலடா ஏன்டா செய்யலான்ட்டு போயிடலாம். நல்லதுன்னு நினைச்சு சொல்றீங்க. அப்ப என்ன செய்யணும்? இது முதலில் பாவம் என்பதை புரிய வைக்கணும். அப்புறமேல கூடாதுன்னு சொல்றது. இது பாவம்டா, நன்மை இல்லடா. நீ குடிக்கிற சர்பத்துல சாராயம், நீ குடிக்கிறத சாப்பிடுற ஆட்டுக்கறியில பன்னிக்கறி அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. அவன் பன்றிக்கறி ஆட்டுக்கறி மாதிரி பிஸ்மி சொல்லி சாப்பிட்டான்னா இது ஆட்டுக்கறி திருந்தானா? சில பேர் இந்த வரவேற்ற பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஹராமை பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்க லேசர் நினைக்க கூடாது. நீங்க பிஸ்மில்லா சொல்லிட்டா ஓகேன்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பான். எவன் அர்த்தம் நமக்கு நம்ம பிஸ்மி சொல்லி சாப்பிடுவானுங்க அப்படிலாம் சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவரவர் பிஸ்மி சொல்லி ஒரு சாராயத்தை பிஸ்மி சொல்லி சாப்பிட்டா ரைட் ஆயிருமா? சாராய ஹராமு. ஒரு என்ன செய்ய ஹராம் தான். இப்ப என்ன செய்யறோம்? நம்ம அல்லாஹ் மறந்துதான் செய்யறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு கிளாஸ் ஊத்து. தப்பு. சிரிக்கிறீங்களா? ஏன்? இது என்ன பக்கா ஃப்ராடா இருக்க? ஏன் ஃப்ராடு? பிஸ்மில்லா நல்லது, சாராயம் ஹராம். அது ஹராம் அவன் செய்யற சிரிப்பு வருது. தவறு நமக்கு நல்லா தெரியுது. இந்த மாதிரி சில பாவங்களை நன்மை என்று நினைத்து நீங்கள் செய்கிறீர்கள். அதனாலதான் அது நன்மை இல்லடா, பாவம். எது பாவம் என்று நீங்கள் விளங்கி இருக்கிறீர்களோ அதை மெதுவா சொல்லிக்கலாம். அதான் தெரியுமே. எந்த பாவத்தை நன்மை என்று நினைக்கிறீர்கள்? தர்காக்கு செல்வது, அங்கே சென்று தன் தேவைகளை தர்காவில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது டூப்ளிகேட் சில அடக்கப்பட்டிருக்கும், சில சும்மா வெறும் கபரு ஆளை உள்ள இருக்காது, வெத்து டூப்ளிகேட் இருக்கும். சில கபரே இருக்காது, வந்து உட்கார்ந்தாரு பல் தேச்சாரு இருந்துட்டு போனாரு இருக்கும். சில ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது, ஒரு மரம் இருக்கும், அதுல ஒரு கொடி பச்சை கொடி நாந்துட்டு இருக்கும். இப்படி என்னத்தையா ஒரு அளவு இருக்குது. இதில் சென்று நீங்கள் செய்வது எதனாலும் செய்ய என்னென்ன செய்றீங்கன்னு அப்புறம் பட்டியல் போடுவோம். நிறைய செய்ய. சில பேர் மரத்தை சுத்திரமா இருக்கிறான், கொடி கிளைக்கு பூ போடுறவன் இருக்கான், யானைக்கு தண்ணி தெருவில் யானை கொடி போச்சுன்னு சொன்னா அது தண்ணி தொலைக்கிறவன் இருக்கான், யானை தெருவில் வச்சா தண்ணி தொலைச்சா நன்மை நினைக்கிறான். நன்மை எத்தனை நன்மைகள் இருக்கு காரியம். தெருவில் கொடி இந்த கொடி கட்டுண்டா கொடி இல்ல நல்லா போச்சு. அந்த முஸ்லீம் பேச மாட்டாப்போம். ஓ இப்படி ஒன்று செய்யலாம் போல ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இதை நன்மை நினைக்கிறான் சில பேர். சில பேர் இப்படி ஒவ்வொரு விதமாக தர்காவில் போய் கேட்பது, தங்கள் தேவைகளை கேட்பதை நல்லதுன்னு நினைக்கிறீங்க. இது பாவம்னு சொல்லணும். அது ஒண்ணுன்னா விளக்கிறது டைம்ல ஒரு நாலஞ்சு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன். அது போல தகடு தாயத்தை கட்டுவது, தாயத்தை கட்டுறது, தகடை எழுதி தொங்க விடுறது, தட்டுல குர்ஆன் வசனங்களை எழுதி அதை என்னத்தை எழுதியாவது தண்ணியை கரைச்சு குடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க. இது பாவம். அதுபோல சலாத்து நாரியான ஓதுறிய இது நபிகள் பெருமானார் காட்டி தரல, இது பாவம்.
ஹத்தம் பாத்தியா ஒரே ஒரு ஆள் மூத்தா போயிட்டா அது பாத்தியாட அறிவிச்சு ஹத்தம் பாத்தியா 40ஆம் பாத்தியா 70ஆம் பாத்தியா 80ஆம் பாத்தியா வருஷம் பாத்தியா பல ஓதிய. இது நன்மை இல்ல, பாவம். மௌலிது ஓதிய யாரபி சலாம் அலைக்கும், இது நன்மை இல்ல, பாவம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வேற மற்ற பாவங்கள் நமக்கு தெரியுமே, வட்டி கூடாது இந்த மாதிரி போல எல்லாம் தெரியும். இப்படி சில பாவங்களை நீங்கள் நன்மை என்று நினைக்கிறீர்கள். அது எப்படி நன்மையாக இருக்க முடியும்? வெளிப்பார்வைக்கு நன்மையை போல் தெரியும், மறுக்கிறதுக்கு இல்ல. ஏன் வெளிப்பார்வைக்கு நன்மை போல தெரியுதுன்னு சொன்னா, எந்த பாவத்தையும் மக்கள் மத்தியில் செல்வதற்கு விடுவதற்கு அஜத்மார்கள் கையாண்ட யுக்தி என்ன தெரியுமா? எந்த பாவத்தையும் எது மக்களுக்கு பாவம் என்று தெரியாதோ, தெரிஞ்ச பாவம் இல்ல, எந்த பாவத்தை பற்றி இது பாவம் என்று மக்களுக்கு தெரியாதோ அதை மக்கள் மத்தியில் பரவ விடுவதற்கு ஆலிம்கள் செய்த சாதுரியமான வேலை என்ன? அதில் இஸ்லாமிய வார்த்தையை டச் பண்ணி விடுவது. இஸ்லாமிய வார்த்தையை டச் பண்ணி விடுவது. உதாரணமாக சுப்ஹானல்லாஹ், இது இஸ்லாத்தில் உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு வார்த்தையும் நபிகள் பெருமான காட்டி தந்தாலும் எந்த இடங்களில் சொல்ல வேண்டும் என்று இடத்தையும் சொல்லி சென்றார்கள் நபிகள் பெருமானார். நம்ம இஷ்டத்துக்கு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்ல முடியாது. ஒருவன் தனியே உட்கார்ந்து பள்ளிவாசல்ல சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் zikr பண்ணா எத்தனை நாள் பண்ணலாம். ஆனால் சில இடங்களில் இந்த இடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அந்த இடத்துல வேற சொல்லக்கூடாது. இந்த இடத்துல இன்னா லில்லாஹி சொல்லணும், அந்த இடத்துல இன்னா லில்லாஹி சொல்லணும். அந்த இடத்துல வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. திடீர்னு ஒரு ஆள் வர்றாரு, எங்க அத்தா மௌத்தா போயிட்டாரு அப்படின்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். மௌத்தா போயிட்டாரு ஓடி வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் மௌத்தா போயிட்டாரா, அப்புறம் உங்க அம்மா என்னைக்கு மௌத்தா போறாங்க அப்படியே கேட்க முடியும்? முப்பஞ்சதான் தெரியுதாம்மா. ஏன்? அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வார்த்தை தான், இந்த இடம் சரியில்லை, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால சொல்ல சிரிப்பு வருது, கோபம் வருமே, சம்பந்தப்பட்டவனுக்கு கோபம் வரும். எங்க அத்தா மௌத்தா போயிட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற கோபம் வருமே. அப்ப இந்த கோபம் அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு ஏற்பட்ட கோபம் அல்ல, அல்ஹம்துலில்லாஹை பயன்படுத்திய இடம் தவறு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி தந்திருக்காங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லி தந்திருக்காங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்க. நபிகள் பெருமானார் சுப்ஹானல்லாஹ் சொல்லாதன்னு சில இடத்துல சொல்லிருக்காங்க, அது சொல்லவும் கூடாது. அது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு. பெண்கள் எல்லாம் இருக்கிறதுனால அது ஒரு சட்டம் கூட இருக்குது. இமாம் தொலை வைக்கும் பொழுது ஒரு அஜர்த்து தப்பா தொலை வைக்கிறார். தப்பானா என்ன? லுஹர் வந்து 4 ரக்காத் முடிக்க 5 ரக்காத் எந்திக்கிறார், அல்ல சுபு 2 ரக்காத் சலாம் கொடுக்க 3 ரக்காத் எந்திக்கிறார். என்ன செய்யணும்? பின்னால இருக்கால சுப்ஹானல்லாஹ்னு சத்தம் போடணும். கேள்விப்பட்டிருக்கீல்ல? 3 ரக்காத் சுபு 2 ரக்காத்ல முடிக்காம அஜர்த்து எந்திக்கிறார், சுப்ஹானல்லாஹ். இது ஒரு நபிகள் பெருமானார் காட்டி தந்த வழிமுறைகள். 3 ரக்காத் என்ன அர்த்தம்? அதுக்கு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் செய்யணும் அர்த்தம். இந்த இடத்துல என்ன அர்த்தம்? சுப்ஹானல்லாஹ் போதும் அஜர்த்து திருப்பி என் தொழுகை சலாம் கொடுக்க முடியான்னு அர்த்தம் இருக்கு. போதும் 2 ரக்காத் முடிஞ்சிருச்சு, எங்க தொழுகை போதும் சலாம் கொடுங்க, அதுக்கு அந்த வார்த்தையை சொல்ல முடியாதுல்ல. அஜர்த்து சலாம் கசரத்து என்ன எந்திக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி ஒன்று சொல்லி ஆரம்பிச்சிருவான். இதுக்கு ஒரு யூனிஃபார்ம் வேணும். சுப்ஹானல்லாஹ் இப்படி சொன்னா தொழுகை கரெக்ட் ஆயிடுச்சு, நீ விளங்கிக்க இமாம், தொழுகை கூடா இப்படி சொல்லு. இதையே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ் சொல்லாதீங்க தெரியுமா உங்களுக்கு? பெண்களாக இருந்தா இப்ப நீங்க தொழ வைக்கிறீங்க, ஒரு பின்னால பெண்கள் என்ன தொழுகிறாங்க, ஆண்களுக்கு மறந்துருச்சு 3 ரக்காத் எந்திக்க, ஆண்களுக்கு மறந்து போச்சு. ஒரு பெண்ணுக்கு வருது, அவங்க என்ன செய்யணுமா? கையை தட்டணுமா? இப்படி தட்டணும். ஏன் சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடாங்க ரசூலுல்லாஹ்? அதுதான் சட்டாங்க. சுப்ஹானல்லாஹ் நல்லதானாங்கிறது இல்ல, விபரீதமாயிடும். ஒரு ரொம்ப சத்தம் போட்டு சுப்ஹானல்லாஹ் சொன்னா என்ன ஆகும்? அஜர்த்து எந்திக்கிறார் 3 ரக்காத்துக்கு சுப்ஹானல்லாஹ் பெண் குரல் வரும். யார் குரல்டா இது? இப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிருவான், இப்படி சொல்லுவான். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் அப்படி சொல்றான், பலா தஹ்லான பில் கவுல். குர்ஆன் வசனம் இதெல்லாம் வந்து என்னமோ பெண்களுடைய இதை பத்தி சொல்றேன் இல்ல, குர்ஆன் வசனம் அது. பலா தஹ்லான பில் கவுல். பெண்களே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு சொல்றான், உங்கள் பேச்சுக்களில் குலைவு வேண்டாம், தொலைஞ்சிடும், நாசமா போயிடும். குலைஞ்சு பேசிங்கன்னா நாசமா போயிடும். உங்க குலைச்சல் பேசல வீட்டுக்குள்ளதான், அடுத்த வந்து கட்டளை பேசணும். இந்த பெண்கள் இந்த சுப்ஹானல்லாஹ் ஒரு மாதிரி இழுத்து சொன்னா சுப்ஹானல்லாஹ் விட்டுட்டு ஆயத்தை விட்டு தொலை விட்டு எல்லாருக்கும் யாரு குரல் இப்படி சிந்திக்க போயிடுவான், சொல்லாத. அப்ப நல்லதுதான் இங்க சொல்லக்கூடாது, குற்றம். அப்ப நல்லது என்ற முடிவுக்கு நாம் வர முடியாது. சுப்ஹானல்லாஹ் நல்லதான் நீங்க முடிவு பண்ண முடியாது, அல்ஹம்துலில்லாஹ் நல்லதான் நம்ம முடிவு பண்ண முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லது என்று நபிகள் பெருமானார் சொல்லணும், எந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் காட்டிட்டார். இதுதான் எங்களுடைய முஸ்லிமுடைய அடிப்படை விஷயம், இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயத்தில் இது ஒண்ணு.
நாங்கள் சொல்றதுல இது ஒண்ணு. இப்படி எத்தனையோ ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க நல்லதுன்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. அடசத்தமோதி அப்படின்னு சொல்லி பாருங்க. அழகாக தூங்கும். இதை கொண்டு வந்து இபாதத்தாக ஆக்கிவிட்ட, வணக்கமாக ஆக்கிவிட்டார். அதான் வணக்கம். வணக்கம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை படித்து காட்டி பள்ளிவாசல்ல படித்தாங்களா? பள்ளிவாசல்ல எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்காவது வணக்கமாக எப்படி தொழுகை நடத்தினார்களோ உடனே சொல்லுவாங்க. மற்ற கவிஞர்களை பாடச் சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்டாங்களே, பாடச் சொல்லி கேட்டாங்க, வணக்கமாக ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்க. அது வணங்கணும். சில கவிஞர்கள் சில பாடல்களை படிக்கும் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நல்லா இருக்கு படி படி இருக்காங்க. அது வணக்கமாக இருந்தால் முதலில் யாருக்கு தெரிய வேண்டும்? தொழுகை முதல்ல யாருக்கு தெரிஞ்சு? நோம்பு முதல்ல யாருக்கு தெரிஞ்சு? ஹஜ் முதல்ல யாருக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ்க்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஒரு வணக்கம் இருக்குமா? ரசூலுல்லாஹ்க்கு பாட தெரியாது, ஆகவே வணக்கம் தெரியாது. ரசூலுல்லாஹ் பாட்டு படிச்சாங்க ஒரு இடத்துல காட்டு, பாட்டு படித்தார்கள் என்று வந்தால் அது பொய். ஏன் பொய்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒமா அல்லம்னாஹு ஷஅர ஒமா யம்பகி லஹு. இந்த முஹம்மது நபிக்கு கவிதையை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை, அவருக்கு தேவையும் இல்லை. வணக்கமாக செய்வதாக இருந்தால் நபிகள் பெருமானாருக்கு பாடலை இயற்றும் திறமையை அல்லாஹ் வழங்கியிருப்பான். கண்டிப்பா ஒரு 30 குர்ஆன மனப்பாடம் பண்ணி ரசூலுல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் எழுத தெரியாதவர் எழுதியதை பார்த்து படிக்க தெரியாதவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுத தெரியுமா ரசூலுல்லாஹ்க்கு? எழுத பார்த்து படிக்க தெரியுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது. அவர்கள் வாயிலிருந்து திருமறை குர்ஆன் அப்படியே வெள்ளம் போல வருதுன்னா சாதாரண விஷயம் அது. இன்னைக்கு நம்ம முட்டி மோதி திருப்பி திருப்பி மனப்பாடம் 5 வருஷம் கஷ்டப்பட்டதான மனப்பாடம் ஆகுது. எழுத தெரியாத, எழுதியதை பார்த்து படிக்க தெரியாத ஒருவருக்கு மழை வெள்ளம் போல வருது திருமறை குர்ஆன். அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ்ங்கிற நபிமொழிகள் அதெல்லாம் இலக்கிய சரம் வாய்ந்தது, இலக்கணம் இலக்கிய சரங்கள் வாய்ந்தது. மிகப்பெரிய பண்டிட்டுகள் கூட அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது.
அது போன்ற வார்த்தைகள் நபிகள் பெருமானார் பயன்படுத்துறார். அதனாலதான் எழுத தெரிந்தவர்களும் படிக்க தெரிந்தவர்களும் மார்க்க விஷயத்தில் எழுத தெரியாத, எழுதியதை பார்த்து படிக்க தெரியாத நபிகள் பெருமானார் சொன்னாதான் மார்க்க நினைச்சாங்க. இவங்கெல்லாம் எம்மாத்திர இந்த மோல்கள் அஜர்த்தலாம். 4 வருஷத்துக்கு முன்னால எழுதின அஜர்த்மார் இருக்கான, அரபில எழுதியிருக்கான, இவங்கெல்லாம் சும்மா ஒண்ணு கிடையாது. சஹாபா பெருமக்கள் எவ்வளவு திறமை. அவன் தாய் பாஷை அரபி, சஹாபாக்களுக்கு தாய் பாஷை அரபி. அது கவிஞர்கள் விற்பனர்கள் இருந்தார்கள் அரபி. ஒரு காலத்துல அரபி கவிதை என்பது அது கவிதை பைத்தியம் முடிச்சாங்க அரபிக்காரன், கவிதை பைத்தியம். அந்த மாதிரி மொழி திறமை வாய்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். ஆனால் உங்களுடைய மொழி திறமை வச்சுட்டு மார்க்கத்தை வைக்கக்கூடாது. என் திறமை வச்சு நானா மார்க்கத்தோட ஒண்ணு முடியாது. அது முகமது நபி தான் சொல்லணும். இதை சஹாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள். அதை உணர்ந்ததுனாலதான் அவர்கள் மார்க்கத்தில் ஒன்றை உண்டு பண்ணவில்லை. நீங்க மார்க்கத்தில் என்ன செஞ்சிருக்கீங்க? பாட்டுங்கிற பேர்ல உண்டு பண்ணிருக்கீங்க. அது இபாதத்து யாரு? 400 வருஷத்துக்கு முன்னால அது ஏதோ ஒரு சஹாபி உண்டு பண்ணி எழுதி அதை நபிகள் பெருமான அங்கீகரிச்சு பரவாயில்ல படிச்சுட்டு போன்னு சொன்னா கூட தவறில் என்று போயிடலாம். எவனோ ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால பெருமானாருக்கு 1000 வருஷத்திற்கு பிறகு வந்த ஒரு கவிஞனுடைய உலகல நீங்க எழுதி வச்சுக்கிட்டு சுபஹானங்கிற பேரை கொடுத்துக்கிட்டு சுபஹான மோல்துங்கிறீல, இது எப்படி என்ன நல்லா கேட்கிறேன். எப்படி என்ன ஆதாரம் இருக்கு? ஏன்னா எங்களுக்கு மோல் ஓடுறதுனால எங்களுக்கு என்ன கசப்பு கஷ்டம்? மோல் தோய் நாங்களும் கறியும் ஜோறும் பிரியாணியும் சுட்டு வேணா கசக்காம போகுது, நல்லதான இருக்கும். இவர்களுக்கு அரபு நாட்டிலிருந்து கத்தை கத்தையாக வருகிறது, வந்துட்டு போது இதையும் சேர்த்து வாங்கிட்டு போறேன். என்ன இது ஒரு ஆதாரமா? அதை ஓதுவதற்கு நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, மோழுது ஓதுறீங்க, நீங்க ஓதக்கூடிய இந்த சுபஹான மோழுது நபிகள் பெருமானார் ஓதினார்களா கேட்கிறோம். ரசூல்லா எப்படி தாம்பேலே மோழுது ஓதுவாங்க? ஒரு அஜர்த்து கேள்வி. ரசூல்லா எப்படி தாம்பேல ஓதுவாங்க? தாம்பேல ஓதுவாங்க இப்ராஹிம் பேர்ல யா இப்ராஹிம் சலாம் அலைக்கு ஆதம்ல பிடிக்க வேண்டியது ரசூல்லா. யா ஆதம் சலாம் அலைக்கும் அப்படியே அடுத்து ஒரு நபியா சொல்லி கடைசில ஈசாவோட முடிச்சிட வேண்டியன. அற்புதம், பிரபாகம். ரசூல்லா முறைகளே அதுதானப்பா. ரசூல்லா தன்னுடைய ஸலவாத்தை எப்படி சொல்லி தந்தார்கள்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அப்படிதான் சொல்லி தராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அருள் செய்தது போல, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தினர் மீது அருள் செய்தது போல எங்கள் நபிகள் பெருமானாருக்கு அருள் செய்வாயாக என்று ஸலவாத் ஓதுங்கள். அப்ப முன்மாதிரி இருக்குல்ல, அது இப்ராஹிம் மீது ஸலவாத் ஓதுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் நாங்க கேட்கிறோம். நேத்து போன வாரம் ஒரு அஜத்து மேலப்பாளையத்துல மோல்து ஓதிய வீட்டில் திருட்டு போகாது. பாயிண்ட். ஓதுறது மார்க்கத்தில் கூடுமா கூடாதுங்கிறது கேள்வி. குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா இல்லையாங்கிறது கேள்வி. நபிகள் பெருமானார் காலத்தில் நடந்திருக்கா இல்லையாங்கிறது கேள்வி. அதனால மேல சொல்லணும், மோல்து ஓதின வீட்டுல திருட்டு போவாது. யார் சொன்னது? நாங்க மார்சால ஓதும் மோல்து கிதாபே கலவாண்டிருக்கோம். நாங்க ஓதும்போது நாங்க சின்ன பையனா இருப்போம், 10-12 வயசு. பெரிய பெரிய பசங்க மோல்து கிதாப் சொந்தமா வாங்கி வச்சிருப்பான். எங்களுக்கு 1 ரூபா 2 ரூபாய் கிடைக்கும். சின்ன பசங்க தானே, இந்த பெரிய ஆளுக்கு வாங்கி வச்சு மோல்து கிதாப் கலவாண்டு வந்துடும். தெரியாம எங்களுக்கு மோல்து கிதாபே கலவாண்டிருக்கோம். இவர்கள் மோல்து கிதாபே கலவாண்டினார்கள். திருந்தியாச்சுங்கிற மோல்தே ஓகணும். நாங்க சிறுக்கே வச்சோம். கிதாபை கலவாண்டது பெருசு எங்களுக்கு. என்ன ஒரு சரி சொல்றான், சாதாரண நினைச்சிட்டு இருக்கான். இஸ்லாத்தின் அடிப்படை தகர்ந்து விடணும் அந்த கருத்துல. என்ன மோல்துக்கு மோல்து வரனால திருட்டு ஒளிஞ்சிரும்னா, அப்ப அல்லாஹ் தஆலா வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்து வைதியமா, திருடி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கையை வெட்டு. ஏன் கையை வெட்ட சொன்னான்? திருட்டை ஒழிக்க. திருட்டை ஒழிக்க அழகா மோல்து இருக்கும்போது அல்லாஹ் எதை சொல்லலாம்? அல்லாஹ்க்கு விவரம் இல்லாத அர்த்தம். அழகா ஒரு மோல்து ஓத முடிஞ்சு வச்ச. நபிகள் பெருமானார் எனது மகள் திருடினாலும் கரத்தை வெட்டுவேன் என்றார்கள். ஏன்? திருட்டை ஒழிக்கணும். ரசூல்லா மோல்து இருக்கலாமே, மதீனாவை சுத்தி மக்காவை சுத்தி ஒவ்வொரு வீட்லயும் மோல்து, அது கூட வேண்டாம், மொத்தமா நின்று ஊருக்கே ஒரு மோல்து, ஊர்ல திருட்டு போவாரு. இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கு. அஜித் குமார் 10 பேர் பஸ் ஸ்டாண்ட் சுத்தி நின்று என்ன திருட்டு வரக்கூடாதுங்கிறது தான். செஞ்சிருப்போ, செய்ய பார்ப்போம். கிறுக்க நினைக்க மாட்டான். அதே நீ ஒரு கருத்தை சொல்றேன்னா அது இஸ்லாத்தை மட்டுமா நினைப்பாங்க. நீ உன் கருத்தை வேற இதே உலகிட்டு போ, ஏன் சட்டம்னு சொல்லி தொலைச்சிட்டு போ. இஸ்லாமிய போர்வையில் சொல்லாத. இது எங்க மதம் வேறன்னு சொல்லு, எங்க மார்க்க வேறன்னு, எங்களுக்கு முன்னோடி குர்ஆனோ ஹதீஸ கிடையாதுன்னு இது எங்க வழின்னு சொல்லி சொல்ல, பிரச்சனை கிடையாது. அதுபோல தகடு தாயத்து கேட்டீங்க, தாயத்து தகடு, நிறைய சப்ஜெக்ட் பேசணும். ஆனா இந்த சப்ஜெக்டுகளை பேசுவதை விட சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன்.
இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விஷயத்தை இந்த மக்களுக்கு போதித்தார்கள் என்பதை ஒழித்து கட்டக்கூடிய அளவுக்கு சில மௌலித் வரிகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்க்கக்கூடிய விஷயங்கள் கூட மௌலிதில் இருக்குது. அது தப்பான அர்த்தங்கள் இல்லாத கூட கண்டுக்கலாம் விட்டுறலாம். ஒண்ணு அது வணக்கம் கிடையாதுங்கிறது ஒண்ணு, நல்ல அர்த்தம் இருந்தாலும். அது மட்டுமல்லாமல் இஸ்லாத்திற்கு புறம்பான ஏதோ ஒரு நச்சு கருத்து, ஒரு மட கவிஞனுடைய கூற்றுதான் மௌலிதுங்கிறத விளக்கணும். விளையாட்டு காரியமா இது? விளையாட்டு காரியம் கிடையாது. ஏன் நபிகள் பெருமானார் என்ன போதிச்சாங்க, அந்த போதனைக்கு மாற்றமான வரிகள் இந்த மௌலிதில் இருக்க நீங்க பார்க்கலாம். அது பொதுவாக கவிஞர்களுக்கு அப்படிதான். கவிஞர்களை பொறுத்தளவுக்கு, கவிதைகளை பொறுத்தளவுக்கு பல விஷயங்கள் அவங்க ஒரு அடிப்படை விஷயத்தை யோசிக்கவே மாட்டாங்க கவிஞர்கள். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். உதாரணமா எல்லாருமே நிறைய கவிஞர்கள், தமிழ் கவிஞர்கள் இருக்காங்க, அரபி கவிஞர்கள் இருக்காங்க, உருது கவிஞர்கள் இருக்காங்க, ஆங்கில மொழிகளோட எல்லா மொழிகள்லயும் கவிதை இருக்கு. இந்த கவிதைகள்ல கடவுள் கொள்கைகள் கரெக்டாக இருக்காது. எந்த கவிதைனாலும் நீங்க எடுங்க, ஒரு 10-15 கவிதைகளை எடுத்தீங்கன்னா கடவுள் கொள்கையை ஓட்ட விட்டுருவான். உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் எடுக்க சினிமா பாட்டு அப்படி வச்சுக்கணுங்க. பொண்டாட்டிய கடவுளுமா ஒரு கவிதையில, புருஷன கடவுளுமா, உம்மாவை கடவுளுமா, அத்தாவை கடவுளுமா, புள்ளைய நிறைய ஒரு பாட்டுல நீங்க பாக்கலாம். கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்றான், கணவனை போய் தெய்வம். பொண்டாட்டி தெய்வங்கிற பாட்டு கூட இருக்கு. இந்த தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. பொண்டாட்டி தெய்வங்களாம். உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன். பொண்டாட்டி அதோட பெரிய தெய்வம் ஏடா அவள தெய்வங்கிற, உயிரை கொடுத்து காக்க போற தெய்வத்தை, அப்ப நீ எவ்வளவு பெரிய தெய்வமா இருக்கணும்? விவரம் பெற்றவன். திடீர்னு குழந்தை பார்த்து குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்றோம். எந்த ஒரு கவிஞனாக இருந்தாலும் அடிப்படையற்றவர்கள் கொள்கை விஷயத்துல. சும்மா ரசனை டியூன் ஓகே, அழகா பாட்டு போடுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அடிப்படையற்றவர்கள் கவிஞர்கள். இதை நீங்கள் மௌலித் வரிகள் நிறைய பார்க்கலாம். இதை உங்களுக்கு மௌலித ஒரு வரியை சொல்லிட்டு நான் ஒரு பாட்டை சொல்லிட்டு அந்த மௌலித சொன்னா உங்களுக்கு வழங்கும். அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதுன்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுது, அந்த ஆவலினால் காவலின்றி இதயம் வாடுது. அண்ணல் நபி அழகான பாடல். சில வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் இருக்கும். அப்படியே ஆரம்பிச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா சென்டிமெண்ட் கேள்விப்பட்டு. சென்டிமெண்ட் என்ன? சென்டிமெண்ட்டுக்கு என்ன சரியான தமிழ்? முட்டாள்தனம். அதான் சென்டிமெண்ட். சென்டிமெண்ட் தான் ஈமான் நாசமா விளங்குறங்க. சென்டிமெண்ட் என்று சொன்னால் இறைவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை சம்பந்தமில்லாத விஷயத்தில் வைப்பான். அதான் சென்டிமெண்ட். சில பேர் சென்டிமெண்டா சொல்லுவாங்க, நான் அந்த பச்சை சட்டையை போட்டு போறேன்னா காரியம் சக்சஸ் ஆகும், இந்த சட்டை ராசியே இல்ல. இது சென்டிமெண்ட், ஷிர்க். இது நீங்க நினைச்சிருக்கே சாதாரண விஷயம் மட்டும். சில பேர் வீட்டை விட்டு வெளியே வரும்போது படாது இடிச்சிருச்சுன்னா போன காரியம் உருப்படாது, திருப்பி உள்ள போயிட்டு வெளியே வரும். இந்த வாசலே தடுத்துருச்சு போன காரியத்தை. அதுவும் வாசலுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நீங்க சாதாரண நினைக்கிய இது சென்டிமெண்ட், முட்டாள்தனம். அதாவது வாசலுக்கு இவருடைய காரியத்தை கெடுக்கும் திறமை இருக்குன்னு நம்புறான். அதான் அர்த்தம் இருக்கு. இந்த சென்டிமெண்ட் இஸ்லாத்துல கிடையாது. நம்பிக்கை ஃபுல்லா அல்லாஹ்ட்ட கொண்டு போய் கொட்டணும். அல்லாஹ்வை தவிர அணுவும் அசையாது. லா மானியலிமா ஆத்தைத்த வலா முஅத்தியலிமா மனாத்த. எல்லாம் நம்ம சொல்றாங்க, செய்யறது இல்லை. அல்லாஹ் தர வேண்டும் என்று நாடிவிட்டால் உலகமே அதை தடுக்க இயலாது. அல்லாஹ் தரக்கூடாது என்று நாடிவிட்டால் உலகமே சேர்ந்தாலும் அதை தர இயலாது. இதுதான் அடிப்படை. அப்புறம் என்ன? பூனை கொடுக்க போனா உனக்கு வர வேண்டியது எப்படி போகும்? பூனை கொடுக்க போனா பூனை கொடுக்க போது கொஞ்சம் நின்று போ. பூனையா தடுத்துற போது? பூனை எலிய தேடி ஓடுது, அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பூனை குறுக்க போகுது. ஒரு பள்ளி சத்தம் போட வழி இருக்க, டிக் 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 அடிச்சா போதும், கிவிலி அடிக்குது. நான் சொன்னேன், ஒரு 10 ரூபாய் கடன் கேட்டா போதும், ஒரு 100 ரூபாய் கடன் கொடுக்கலாம், டிக் டிக் கிவிலி கூட அடிக்குது, ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கலாம். இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது பொம்பளை பள்ளியை தேடுது, டிக் டிக். அதான் உண்மையை அதான் சொல்றான், டிக் டிக் அடிக்கணும். அது பெண் பள்ளியை தேடிட்டாங்க, இதான் அந்த சவுண்ட் கொடுக்குது. இது சில சென்டிமெண்ட் சாதாரண நீங்க நினைக்கிறீங்க. இதுவெல்லாம் இணை வைத்தல எப்படி சேரும் அப்புறம் சொல்றேன். இந்த மாதிரி சென்டிமெண்ட் மக்கள் சகஜமாக இருக்கும். அந்த சென்டிமெண்ட் சொல்ற பாடல்கள் அதிகமா ஈஸியா வரும். புஷ்பங்களின் மகரந்தமாம் மதின புழுதியில் அப்படின்னு படிப்பார். அண்ணல் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுது, அதெல்லாம் உண்மைதான். ரசூலா பார்க்கணும் யாருக்கு தான் ஆசை இருக்காது? பார்க்கறான்னு சொல்றோம். அதுக்காக பார்க்கறது வச்சு முட்டாள்தனம் சொல்லக்கூடாது.
من رأى وجهك يسعد يا كريم الوالدين حوضك السافي المبارك بردنا يوم النشور يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم. அழகா இது வருது. இது சினிமா பாட்டு தான். பாலும் பழமும் கையில் ஏதுங்கிற பாட்டுல படிக்கிறது. அது மகளிர் பாட்டுல தான் விட்டாங்க. இப்ப நம்ம சொல்லும் போது அவங்க கோவம் வருது. சினிமா பாட்டுல படிக்கலாம் நீங்கெல்லாம் ஓடுறது தானே பாடல். பியூன் மார்க்கெட்ல குற்றம் இல்ல. இதுல மன்றா வஜ்ஹக யஸஅத் சென்டிமெண்ட் எப்படி முட்டாள் ஆகுதுன்னு சொல்றேன். ரசூலுல்லாஹை பார்க்க விரும்புவது குற்றம் இல்ல. ரசூலா யார் பார்க்கணும் விரும்ப மாட்டாங்க. எல்லாருக்கும் ஆசை. யாரையெல்லாம பார்க்க நினைக்க நம்ம நபியை பார்க்க ஆசை இருக்காதா? இருக்கும். அது சென்டிமெண்ட்ல விருப்பம். ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத். ஓகே. அவன் என்ன சொல்றான்? மன்றா வஜ்ஹக யஸஅத் முஹம்மது நபியை ஒருவன் பார்த்து விட்டால் அவன் சீதேவி ஆகி விடுவான். இதான் சென்டிமெண்ட் முட்டாள்தான். ரசூலுல்லாஹ் பார்க்க விரும்புறது வேற. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டா அவன் சீதேவி ஆயிடலாம். இது சரியா? அபூஜஹல் எத்தனை வாட்டி பார்த்தான் ரசூலுல்லாஹ்? 1 நம்பர் பூதேவி அவனா? இதே எங்க கேள்வி. யோசிச்சா தெரியலையா? ஏன்னா அபூஜஹல் பார்த்திருக்கான், மக்கத்து காவிர்கள் பார்த்திருக்கான், படு முசீபத்து ரசூலுல்லாஹ் கொலவரி தாக்குறான். அத்தனை பேர் ரசூலுல்லாஹ் பார்த்திருப்பானடா. அவன் ஏன் மூதேவியா இருந்தான்? ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்கல. அதான் மூதேவி. நபி சொல்ல கேளு. சும்மா பார்த்ததுனால சீதை ஆக முடியாது. பார்க்க விருப்பப்படலாம். ஆனால் நபி வழி நடந்தால்தான் சீதை ஆகலாம். இந்த சென்டிமெண்ட் ஒரு மடத்தனத்தில் போய் சேர்த்தணும். இந்த மாதிரி பாட்டுல படிப்பாங்க. பாட்டுடைய சென்டிமெண்ட் அப்படித்தான் வரும். முட்டாள்தனங்கள் வந்துடும். இந்த மாதிரி சென்டிமெண்டை நபிகள் பெருமானுடைய வாழ்க்கையில் சிறிதும் பார்க்க முடியாது. மிக யதார்த்தம், சாதாரணமாக அலட்டிக்கவே மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட வழிமுறை நபிகள் பெருமானுடைய வழிமுறை. புஷ்பங்களின் மகரந்தமாம் மதீன புழுதியில் அந்த பாட்டுல படிப்பாரு. நான் ஏன் இதை சொல்றேன்னா அதே மாதிரி ஒரு வரி மௌலிதுல இருக்கு. இஸ்மான மௌலிதுல இருக்க. அதுல இந்த கருத்து வேற மாதிரி ஒரு சின்ன சேஞ்சா மௌலிதுல வரும். லாகத் பில் அஸ்பாம் ஃபஜ்து ஹாதல் பாப் உகபிருல் அதாப் அபகீரில் அஹ்பாப் அல்லாஹு காலிகுனா அல்லாஹு ராஸிகுனா அல்லாஹு ஹாதீனா சுப்ஹான மௌலானா அப்படின்னு படிப்பாங்க. மார்சாக்கள்ல வீடுகள்ல பள்ளிவாசல்ல ஓதுறாங்க. இது லாக்கட் பி இல்ல அப்படி ஒரு அடி. நிறைய அடிகளுக்கு சாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒண்ணு சொல்லி அதை போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அதை போய் ஆய்வு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒண்ணு இல்ல. சேம்பிளுக்கு ஒண்ணு சொல்லி குப்பையத்துக்கு தோல்வி செய்யுங்க. சேம்பிளை பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்குன்னா அது குர்ஆனும் நபி வழியும் தான். அதையும் கூட கண்ணை மூடிக்கிட்டு ஏற்காதங்கிறாள். கண்ணை மூடிக்கிட்டு குர்ஆனை ஏத்துடலாம்ல, கண்ணை மூடிக்கிட்டு ஹதீஸை ஏத்துடலாம்ல. ஆனாலும் லம் யஹிரு அலைஹா சும்பம் வம்யானா கூட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக அதில் விழாதீர்கள். ஒரு ஈமான் உள்ளவன் விழ மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது ஒரு ஈமான் உள்ளவன் கூட குர்ஆனை கூட யோசிச்சு போ, ஹதீஸை கூட யோசிச்சு செய்யி. எவனோ உலகை கொட்டுறத சும்மா நீங்க பக்தின்னு படிச்சிட்டு இருக்கீங்க. இது ஏன் எங்க இருக்கு? எங்க இருந்து படிக்கிறீங்க? குர்ஆன்ல எங்க இருக்குது? நபிகள் பெருமானுடைய வாழ்க்கையில் எங்க மூலைகள் நடந்திருக்கா? இதே என்னுடைய கேள்வி. சென்டிமெண்ட் என்ன படிப்பாங்கன்னு சொன்னா புஷ்பங்களின் மகரந்தமாம் மதீன புழுதியில். மதீனா புழுதிய பூவா இருக்குங்கிற அங்க உள்ள புழுதியெல்லாம் பூ போலங்கிறார். புஷ்பங்களின் மகரந்தமாம் மதீன புழுதியில் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குதே, உருள வேண்டும் புரள வேண்டும் போல் இருக்குதே. கழுத உருளுறதுக்கு பரவலுக்கு தெருவுல சென்டிமெண்ட் என் கூட பாத்தீங்களா? நம்பிக்கை எப்படி போகுது? மதீனாவில் போய் இப்படி உருண்டு பரண்டா சொர்க்கம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். உருள்ற நீ ரசூலுல்லாஹ் மதீனாவில் கால் வச்சிருப்பாங்கல்ல, வச்சிருப்பாங்க. அபூஜஹல் வச்சிருப்பான். அபூஜஹல் வச்சிருக்க மாட்டான். இப்லீஸ் ரசூலுல்லாஹ் எதிரி வச்சிருக்க, ரசூலுல்லாஹ் எதிரி மக்காவில் வச்சிருக்க மாட்டான். அபூஜஹல் உத்பா வச்சிருக்க மாட்டான். இப்லீஸ் ஷைத்தான் இஸ்லாமிய எதிரிகள் வச்சிருக்க மாட்டானே. ஒரு தரையா இருந்தா நல்லவன் வைப்பான், கெட்டவன் வைப்பான். அட நல்லவன் இந்த தரையில வச்சாங்க, அந்த தர புண்ணியமாமா? அவர் நல்லவர். ஓகே, நபிகள் பெருமானா நல்லவர்கள். சொல்ல போனால் அந்நபிய அவுலாபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். சந்தேகம் கிடையாது.
நம்ம உயிரை விட ரசூலுல்லாஹ் மேலானவங்க, அது வேற விஷயம். பாத்தீர்களா, ரசூலுல்லாஹ் மீச்ச பூமியை கூட மதிக்க மாட்டான். அதை யாரோ மதிப்பா? பூமியா மதிப்பா ஒருத்தன்? சொல்ற தாய் மண்ணே வணக்கம், மண்ணே உனக்கு ஒரு வணக்கம் உண்டாட்டும். தாயை மதிப்போம், தாய் நாட்டை மதிப்போம். தாயையும் வணங்க மாட்டோம், தாய் நாட்டையும் வணங்க மாட்டோம். அதை இஸ்லாம். அதை விளங்க. தாயை வணங்குறதா இஸ்லாம்? தாய் நாட்டை வணங்குறியா நீ? அத உலகத்தை அல்லாஹ் படைத்தான் நம்பணும். பூமி தர மண்ணு, அதுல என்ன பக்தி? இந்த சென்டிமெண்ட் இஸ்லாம் ஒத்துக்கொள்ள. நபிகள் பெருமானார் எங்காச்சும் அப்படி காட்டுறாங்களா? சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவில் கருப்பு கல்லை முத்தமிடுகிறார். அதுக்கு காரணம் அது சொர்க்கத்திலிருந்து வந்ததுன்னு வேற சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திலிருந்து வந்திருக்கு, மேல ஒருத்தர் வந்திருக்கல, அப்படி அவ்வளவுதான். அதை கூட வணக்கத்தை ரசூலுல்லாஹ் கொண்டு வரலையே, சொர்க்கத்திலிருந்து வந்திருக்கு முத்தமிட்டாங்க, அவ்வளவு. அதை உமர் சொல்கிறார், நபிகள் பெருமானார் முத்தமிட்டாங்க, அதனால முத்தமிடும். இல்லைன்னா உன்னைய முத்தமிடுவான், அதுக்கு எனக்கு காதல் உள்ள போது, அதுல எனக்கு நாட்டம் இல்லைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் முத்தமிட்டாங்க, அதனால முத்தமிட்டாங்க, அவ்வளவுதான் சுன்னத். மதீனாவில் புழுதில போய் போடணும் பரவணுங்கிறிய, அப்படி சொல்லி போடுவான் பாட்டுல, விவரம் கட்டுறதுனா. இதைத்தான் அந்த மௌலிதுல படிக்கிறான். அது மாதிரி ஒரு அடி லாகத் பில் அஸ்பாப், காரணங்கள் எனக்கு இறுகி விட்டன, சுருங்கி விட்டன, சரியான இக்கட்டில் நான் மாட்டிக்கொண்டேன். அந்த கவிஞர் சொல்றான், இந்த பாட்டுகள் இந்த மாதிரி எதையா சொல்வாங்க. சரியான இக்கட்டில் நான் மாட்டிக்கொண்டேன். இதோ உங்கள் வாசலுக்கு நான் வந்து விட்டேன். வாசலுக்கு சில பாடல்கள் இந்த கவிதை வரிகள் நல்லாவும் இருக்கும், சில பாட்டு சூப்பராவும் சொல்லுவாங்க. பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்டதெங்கும் பள்ளி செல்ல மனம் இல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. அழகான பாட்டு. பள்ளி வாசலுக்கு போ, பள்ளிக்கு போடா, பாங்கெல்லாம் சொல்லியாச்சு, ஓடு. பள்ளியில தொழுகிட்டு வெளியே வருவான். நீ எங்கே 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 ஷாகுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்த. போ வாசலுக்கு என்ன வேலை? அவர் வாசலுக்கு, பள்ளி வாசலுக்கு போனா ஓகே. வெளியே வரவங்களும் போ, குளிச்சாச்சா, அத்தர் பூசணியா, ஓகே, சாக்கடையில் உழு. யாராவது அப்படி கிறுக்க கூட கிறுக்கம் செய்வானால, அதே சாக்கடையிலே கடந்து முடிச்சுட்டு ஒரு குளிச்சா ஓகே. பள்ளிவாசல தொழுக்கு வெளியே வரும்போது தரா எங்க உண்டு, எந்த அளவுக்கு நீ எங்கே எங்கே ஷாகுல் மீரான்னு ஆரம்பிச்சு எங்க போய் விட்டான் தெரியுமா? அருள்மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா. கேள்விப்பட்டீங்களா பாட்டு? அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா. ஐயானா யாரு? அல்லாஹ் ஐயான்னு சொல்ல போறான்? நிச்சயமா அல்லாஹ் சொல்லல. அருள்மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டது உயரெல்லாம் போதும் ஐயா. நீ எங்கே 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 ஷாகுல் மீரானே. ஷாகுல்கிட்ட போய் மழையத்தான கேட்கக்கூடிய மடக்கவிஞர்கள் நாடு. மடக்கவிஞர் இவர் என்ன ஒரு முஸ்லீம் கவிஞர்? அப்படி சின்ன பிள்ளைகிட்ட போய் மழை யார்கிட்ட கேட்கணும்? அல்லாட்டன்னு சொல்லும். இந்த பிள்ளைகிட்ட போய் கேளு. மற்றவங்களோட பிள்ளைகிட்ட மழை யாருமா தர்றா? அல்லாத மழை கேட்காங்க. ஒரு குழந்தைக்கு தெரிஞ்ச அறிவாக இருந்திருக்கா? இத போய் இஸ்லாமிய பாட்டு நீங்க சொல்றீங்க. இஸ்லாமிய இன்னிசை விருந்து, அதுல இன்னிசை விருந்து, இசையே ஹராம். ஒரு ஹராமா இஸ்லாமிய இன்னிசை ஆகுமா? இஸ்லாமிய சாராய கடை ஒரு ஹராமை இஸ்லாமாக்க பாக்குறிய. இஸ்லாமிய இன்னிசை விருந்து. அவன் சொல்ல அருள் மழை பொழிய வேண்டுமே. ஆனா யார்கிட்ட கேட்கிறான்? ஷாவுல் பாஷா கேட்கிறான். இந்த மாதிரி இந்த சென்டிமெண்ட் உச்சமாகி மெண்டலாகி கிறுக்காகி மனிதனை கடவுளாக்கக்கூடிய அளவிற்கு இந்த கவிதைகள் போய்விடும் என்பதற்காக இந்த வழியே வேண்டான்ட்டான். வேண்டாம், கவிதை வேண்டாம் உனக்கு. கவிதை ஒரு வணக்கமா சும்மா கேட்டு ரசிச்சுட்டு போ. அது ஒரு இபாதத்து கிடையாது. அது ஒரு இபாதத்தாக இருந்தா எல்லா நபிமார்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்திருப்பான். வணக்கம்னா எல்லா நபிக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ எம்ஏ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும்
பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தொழுகை, நோம்பு, தக்காத்து வணக்கம், இது மாதிரி ஒரு வணக்கம். குத்திபாலைக்கும் சியாம் கமா குத்திபாலைக்கும் கவலைக்கும் அல்லக்கும் தத்தக்கோன். கடந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீது கடமை. அது மாதிரி சொல்லிக் கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாட்டு படிச்சிட்டு இருந்தாங்க, மூழ்கு போயிட்டு இருந்தாங்க. எல்லா நண்பர்களும் மூழ்கு போயிருக்காங்க. நம்ம இப்படி இருந்துட்டு போ. இதே வேணும் டைப்பை கிடையாது, சும்மா அனுமதி, அவ்வளவுதான். நல்ல கவிதைகளுக்கு அனுமதியை ஒழிய அது ஒரு வணக்கமாக இருக்க முடியாது. லாக்கத் பியல் அஸ்பாப், காரணங்கள் எனக்கு சுருங்கி விட்டன. கூப்பிடும்போது அழகாத்த கூப்பிட்டுருக்கான். அல்லாஹு காலிகுனான்னு ஆரம்பிச்சான், அல்லாஹு ராசிகுனான்னு அழகா ஆரம்பிச்சான். அல்லாஹ் எங்களை படைத்தான், அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க் தருவான், அல்லாஹ் தான் எங்களை நேர்வழி காட்டினான் ஆரம்பிச்சுட்டு அட அல்லாஹ் படைச்சாங்கிற. அப்ப படைச்சவன்தானே கை எண்ணணும். அல்லாஹு காலிகுனான்னு சொல்றிய, அடே அல்லாஹு காலிகுனான்னு சொல்லிட்டு யாரை கூப்பிடுற? அல்லாஹு காலிகுனா, அல்லாஹ் படைச்சான்னு சொல்லிட்டு மதியம் போய் நிற்கான். எனக்கு காரணங்கள் சுருங்கி விட்டன, இறுகி விட்டன, சிக்கல்கள் ஏற்பட்டு விட்டது. முகமதே உங்கள் வாசலுக்கு நான் வந்து விட்டேன். அந்த வாசலை நான் முத்தமிடுகிறேன். எங்க ஓய்வு விட்டான் பாத்தீங்களா? கபருஸ்தான் வாசலை முத்தமிடுறது. இதை வச்சுதானே தர்காவில முத்தமிடுறான். வேற என்ன தர்காவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எதை வச்சு முத்தமிடுறாங்கிறிய? இதை வச்சுக்கிட்டு தர்கா வாசலை முத்தமிடுறான், தர்கா கொடிய முத்தமிடுறான், தர்கா சந்தனத்தை சுரண்டி திங்கிறான். அதுல ஒட்டி சந்தனத்தை ஏண்டா சந்தனம் பூசுறீங்கன்னு கேட்டா, தர்காவில் சந்தனம் பூசுறாங்கல்ல அந்த கபூர்ல, ஏண்டா சந்தனம் பூசுறீங்க? தேவையில்ல, வேச்சு செலவு தானே. அது பூசினாத்தான் கபருக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும், குளிர்ச்சி. அப்ப அவுளியா உள்ள இடத்து வெந்துட்டு தான் இருக்காரு. அதே சொல்லு, அதே ஒத்துக்கணும். அவுளியாவுக்கு வேலை சாக முடியல, அல்லாஹ் போட்டு மிதிச்சிட்டு இருக்கான். மலக்கள் குத்திட்டு இருக்காங்க, தீயா எரியுது. கொஞ்சம் சந்தனத்தை பூசி அவரை கூல் பண்றான். அப்படியே சொல்லி தர. அப்பதான் யோசிக்க, ஆஹா, அப்ப சந்தனத்தை பூசி அதை விட குளிச்சு நல்லெண்ணெய் ஊத்த வேண்டியதானே. ஒரு ஊர்ல அப்படி கேள்வி பண்ண, நல்லெண்ணெய் ஊத்த நல்ல கூலா இருக்கும், ஊத்த ஆரம்பிச்சாங்க. கேள்வி பண்ண வழி இல்ல, சிந்திச்சு யோசிச்சு பாப்பாங்கிறது சொன்னா திருந்துறதுக்கு சொல்றது இதெல்லாம். பல ததே கபரம் முஸ்லிமன் இல்லா சர்வைத்தவும், எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதீங்க சொல்ல சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? தரைமட்டமாக்க விடாத. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யுஜஸ்ஸிஸ குபூர், கபர்கள் பூசப்படுவதை பெருமானார் தடுத்தார். பூசாத, பூசா உட. இதுக்கு மேல என்ன இருக்கு? அதுல ஒரு அஜத், ஒரு ஆலிம் எப்படி பேசுறான். அந்த அஜத்துமார்கள் மக்கள் ஒரு சாதாரண நேர்மையா போகணும்னு நினைக்கிறான், அவன் பெயரக்கூடாது, நாசமா போகணும்னு நினைக்க அஜத்துமார் பெரும்பாலும். இவன் திருந்திடக்கூடாது, திருந்தினா நம்ம செத்தோம். ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாங்க, எப்படின்னு சொல்ல, ஒரு நோயாளி கேட்டானா, டாக்டர் நான் ரொம்ப கஷ்டமா நோயா கிடக்கிறேன்னு, நான் பிழைப்பனா, நான் செத்துக்கிட்டு போயிடுவேனா? நீ சாவ மாட்டேன், நான் உன்னை சாவ விட மாட்டேன். டாக்டர், உன் நோயும் ஒன்றை இருக்கணும், நீனும் இருக்கணும், அப்பனா தானே எனக்கு தொட்டு. உன் நோய் இருக்கணும், நோய் போக விட மாட்டான். நோய் போனாலும் காசு கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி என்ன ஒரு பிழப்பு அது? என்ன அப்படி இல்லை? மார்க்கத்தில் இருக்கக்கூடிய காசு கூட மார்க்கத்தை சொல்லு, கரெக்டா பேசு, இஸ்லாத்தை உள்ளத சொல்லு. நான் எனக்கு உழைச்சு என்னால சாப்பிட முடியல, நான் இஸ்லாத்தை சொல்லணும்னு சொன்னா எனக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்க தப்பு இல்லை. நான் உங்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிறேன், கல்வியை போதிக்கிறேன், எனக்கு உழைச்சு கடையெல்லாம் வைக்க முடியாது, 5000 ரூபாய் கொடு. பொய்யையும் பிராடையும் ஏமாத்த சொல்லிட்டு என்ன காசு? ஹராமுக்கு இஸ்லாத்தில் கெட்ட விஷயங்கள் காசா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத மாதிரி எங்கயாவது காட்டிருக்காங்க? எங்கேயாவது காட்டிருக்காங்களா? இதை உடைத்தெறிந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடைத்தெறிந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இணை வைத்தருடைய சாயல், இது சாதாரண விஷயம் கிடையாது. இது சாதாரண விஷயமா? இது எந்த கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு உயிரை கொடுத்து எந்த கொள்கையை போதித்தார்களோ அந்த கொள்கையை குழி தோண்டி புதைக்கும் விஷயம் மூலத்தில் கிடக்கு. அதை ரசூல்லா வச்சே, ரசூல்லாட்ட கேட்டே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பற்றி தெளிவாக சொல்ல வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஷிர்க்ல. இந்த மௌலித் எடுத்தீங்கன்னு சொன்னா நிறைய மோசமான அடிகள். பசத்து கஃபா ஃபாகதி வன் நதமி அர்ஜு ஜஸீல ஃபضلிக்கும் வல் கரமி. இதோ என்னுடைய கையை நீட்டி விட்டேன், என் கையை பிடிங்க, தாங்க முடியாத கஷ்டம், நீங்க தான் என்ன தூக்கணும். ஒரு இடத்துல சொல்றான் பாருங்க, எந்த அளவுக்கு சொன்னா, இன்னைக்கு காதியானிகளை நம்ம எல்லாம் காபிருன்னு சொல்றோம், எல்லாருமே சொல்லுவோம். ஏன் காதியானிகள் காபிரு?
நபிகள் பெருமானாருக்கு பிறகு வேற நபிமார்கள் வர்றாங்கன்னு நம்புறான். அது கண்டிப்பா காபி தான். நம்மளே எங்க யார் வருதா எத்தனை கூட்டங்கள் பிரிஞ்சாலும் காதியானிகளை யாரும் ஒத்துக்க மாட்டான். சுன்ன ஜமாத்தா இருக்கட்டும், தப்லீகா இருக்கட்டும், இருக்கட்டும், தவி ஜமாத்தா இருக்கட்டும், எல்லா ஜமாத்தா இருக்கட்டும், காதியானிகளை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்? நபிகள் பெருமானாருக்கு பிறகு நபி இல்லைங்கிறது முஸ்லிம்கள் கொள்கை. குர்ஆன் இஸ்லாமிய அடிப்படை. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. மார்க்கத்தை முடிச்சாச்சு. இன்னும் மார்க்கத்தை சொல்றது யாரும் வர வேண்டியதில்லை. முகமது நபியோட மார்க்கம் க்ளோஸ். நபிகள் பெருமானார் கூட கடுமையாக சொல்லவும் செய்யறாங்க. லானல்லாஹு மன் ஆவா முஹ்தஸா. எவன் மார்க்கத்தில் ஒன்றை புதிதாக உருவாக்குகிறானோ, இஸ்லாத்துல இல்லாத, குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, இவனா மார்க்கத்தை உருவாக்கி வச்சிருக்கான். மௌலித் எடுத்துக்கிடுங்க, தர்கா வழிபாடு எடுத்துக்கிடுங்க, தகடு நாயத்தை எடுத்துக்கிடுங்க, கத்தம் பாத்தியா எடுத்துக்க, எல்லாத்தையும் வச்சுக்கிடுங்க. இது குர்ஆன்ல எங்க இருக்கான்னு பாருங்க. எங்கேயாவது அல்லாஹ் தஆலா உங்க வீட்டில் யாராவது மூத்தாகி விட்டால் இத 30 ஜுஸ் குர்ஆனை நீங்கள் 10 பேரை கூட்டு ஓதுங்க காட்டு. நிறைய விட்டும்ல. சாதாரண விஷயம். அது சாதாரண விஷயம் இல்லை, முக்கியமான விஷயம். உங்களை பொறுத்தளவுக்கு கத்தம் பாத்தியாங்கிற முக்கியம். யாராவது உங்க வீட்டில் மூத்தாகி விட்ட தொலை பத்தி சொல்றான்ல, மூத்தாகி விட்டால் பாத்தியா ஓதுங்கன்னு வரட்டும். எத்தனை வாட்டி பாத்தியா ஓதணும் ஹதீஸ்ல வரட்டும். தொலை சொல்லி குர்ஆன் சொல்லுது, எத்தனை ரக்காத் ஹதீஸ்னு சொல்ற மாதிரி பாத்தியாவை சொல்லி அல்லாஹ் சொல்றான், எத்தனை பாத்தியாவும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க காட்டு. அப்படி காட்டு. எங்கனையாச்சு இருக்கான்னு காட்டு. குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. இப்படி ஹதீஸ்லயும் குர்ஆன்லயும் இல்லாத ஒரு அஜர்த்து உருவாக்குறாரு. அப்படி வச்சுக்கிடுங்க. யாரு? நீங்க உருவாக்கல, மக்கள் உருவாக்கல, ஒரு அஜர்த்து உருவாக்குறாரு. ஒரு ஆலிம்சா உருவாக்குறாரு. ஒரு ஷேக் உருவாக்குறான். ஒரு ஷேக்ங்கிற போர்வையில அல்லாஹ் நாங்கிற போல உருவாக்குறாங்க. அவர் உருவாக்கி விட்டால் அவர்களுக்கு யாராவது அடைக்கலம் கொடுத்தால், நல்லா கவனிக்கிட்டீங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, பிதஅத் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை ஒருவர் உருவாக்குகிறார். நீங்க உருவாக்கல, உருவாக்குற ஆளுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. நல்ல செய்ய சத்து, வாங்க சத்து, நீங்க சத்து. நீங்க செய்யாவிட்டாலும் செய்யக்கூடியவருக்கு ஆதரவு கொடுத்தால், ஆதரவு கொடுத்தவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாட்டும் சொல்ல போதுமா உங்களுக்கு? இது மக்களுக்கு தான் அந்த சொல்ல சொன்னது. யார் பிதஅத்தை செய்பவனுக்கு ஆதரவு கொடுக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ் சபிக்கிறான். சாதாரண விஷயமா நீங்க எடுக்கக்கூடாது. அஜத்துமார்கள் தப்பு செய்யறான், நாங்க செய்யணும் கேட்க முடியாது. தப்பு செய்யற அஜத்துமார்களுக்கு அந்த தவறுக்கு குர்ஆனில் இல்லாத, ஹதீஸில் இல்லாத, குர்ஆனில் இருப்பதை சொன்னால் ஆதரவு கொடு, ஹதீஸில் இருக்கிறத சொன்னால் ஆதரவு கொடு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத ஒன்றை ஒரு அஜத்து செய்கிறார், ஒரு பெரியவர் செய்கிறார், ஒரு ஷேக் செய்கிறார். அவரை நீ ஆதரித்தால், அவருக்கு நீ அடைக்கலம் கொடுத்தால், சரி என்று சொன்னால் உன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். நாங்க சொல்லலாம். அல்லாஹ் சபிக்கிறான், நாசமா போறவே. உண்மைதானது. கெட்டவனுக்கு அடைக்கலம் கொடுத்தா திருந்த மாட்டானே. ஒரு தவற ஒரு திருடனுக்கு அடைக்கலம் கொடுத்தா வெறுத்தாதானே திருந்துவான். அயோக்கியர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க அவ்வளவு மோசமானது பிதஅத்துங்கிறது. இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. நபிகள் பெருமானார் காட்டி தராது, குர்ஆன்ல காட்டி தராது. எவ்வளவு மோசமானது. ஏன் அவ்வளவு கோவம் வருது அல்லாஹ்க்கு? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் செய்யாத ஒண்ண ஒருத்தன் கண்டுபிடிச்சானா அவன் தன்னை அல்லாஹ் நினைக்கான அர்த்தம். அதான் அர்த்தம். வேற என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, இது இஸ்லாத்துல உள்ளதுங்கிறான். என்ன அர்த்தம்? இவன் தன்னை அல்லாஹ்னு மறைமுகமா நினைக்கான். நம்ம சாதாரண ஒரு முதலாளி சொல்ல மாட்டான். ஒரு முதலாளி, கடை முதலாளி, எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்னு கடை முதலாளி ஒரு சார்ட் போட்டு வச்சிருக்கான். நம்ம இவ்வளவு ஹானம் வாங்கணும், ஒரு ஹானம் வாங்கக்கூடாது. ஒரு வேலைக்கார ஷிப் வந்து திடீர்னு ஒரு 10 மூட்டை பருப்பு கொண்டு வந்து இறக்கலாம். நீ முதலாளி, நான் எவன்ட கட்டா இறக்கினேன், நீ தான் இறக்கின, நீ பொத்திட்டு போ. ஏன் முதலாளி அப்படி சொல்றான்? அந்த ரைட்ஸ் உனக்கு இல்லைன்னு ஒரு முதலாளி நினைக்கிறான். ஒரு முதலாளி எப்படி நினைக்கிறான்? அதை பர்ச்சேஸ் பண்ணது, விற்கிறது, வைக்க ஏன் பொறுப்பு? உனக்கு வேலை, நான் சொல்ற வேலையை செய்யறேன். வில்லுனா வில்லு தூக்கணும், அதுக்கு வைக்கணும் வைராய். ஒரு முதலாளிக்கு ஜீர்ணிக்க முடியல, படைச்சவன் ஜீர்ணி பண்ணாத. மார்க்கத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உல் அத்துஅல்லிமுனல்லாஹ பிதீனிக்கும். உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்லித் தர போகிறீர்களா? யாருக்கு சொல்லித் தர்றது? மார்க்கத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரவா, அல்ல நீங்கள் எனக்கு சொல்லித் தர போறீங்களா? குர்ஆன்ல கேட்கணும். அல்லாஹ் தான் உங்களுக்கு சொல்லித் தரணும். அப்ப நீங்க மார்க்கத்தை ஒண்ணு சொன்னா நீ அல்லாஹ்வா? அப்படி அர்த்தம் இருக்கு. மார்க்கத்தை, உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்க்கு நீங்க சொல்லித் தர போறீங்களா? என்ன அர்த்தம்? கோபத்துல கேட்கிறது. குல் அத்துஅல்லிமுனல்லாஹ பிதீனிக்கும். அல்லாஹ்விற்கு மார்க்கத்தை சொல்லித் தர போகிறீர்களா என்று நபியே நீர் கேள். யாருக்கு நான் மார்க்கம் சொல்லித் தர்ற? அல்லாஹ் கோபம் வருகிறது. ஏன்? அல்லாஹ் தான் மார்க்கத்தை சொல்லித் தரணும்.
அவன் சொல்லணும், நம்ம கேட்கணும். அவன் எஜமா, நம்ம அடிமை. நீ சொல்லி அவன் கேட்கறான், நீ எஜமா அவன் அடிமன் ஆயிரும். ஜாக்கிரதை. அது அவன் பிடிக்கல, கோவம் வருது. ஏன் கோவம் வருது? மார்க்கத்தோட நல்லது தானே நீ செய்யற. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் தாண்டா ஒரு சட்டத்தை போடணும். இதை செய்யுகிற சட்டமாக இருந்தாலும் சரி, இதை செய்யாத சட்டமா இருந்தாலும் சரி, அந்த சட்டத்தை நான் தான் போடணும். நான் செய்யாதன்னு சொன்ன பிறகு அதை செய்யறது கூடுனா நீ அல்லாஹ்வோட அர்த்தம், நீ அல்லாஹ்வோட தூதராக அர்த்தம். அல்லாஹ் செய்யாதன்னு சொன்ன பிறகு செய்யலாம்னு சொன்னாலும் சரி, செய்யன்னு சொன்ன பிறகு செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் சரி, இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக எவன் நடந்தாலும் அல்லாஹ் ஒத்துக்கொள்ள மாட்டான். அதனால் அந்த மாதிரி மாற்றமா ஒருத்தன் நடக்கும்போது அவனுக்கு நீ அடைக்கலம் கொடுத்தால் ஓ மீது சாபம். சாதாரண விஷயம், அது கடுமையான விஷயம். ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹான்னு நாங்க சொல்லலாம். ஷர் எத்தனையோ ஷர் உலகத்தில் இருக்கு. ஷர்னா என்ன? கெட்டவைகள், மோசமானவைகள், இடைஞ்சல் தரக்கூடியவைகள் ஷர். சின்ன சின்ன முள்ளு குத்துறதுல இருந்து விஷ பாம்பு கடிக்கிற வரைக்கும் ஷர் தான். குர்ஆன்ல வருதா? மின் ஷர்ரி மா ஹலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், மின் ஷர்ரி மா ஹலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் வருதுல, மின் ஷர்ரி மா ஹலக். யா அல்லாஹ், உன்னால் படைக்கப்பட்ட எல்லாவற்றின் தீங்கை விட்டு எங்களை காப்பாற்று நபியை நீ கேளுங்க. இதுல எல்லா உள்ளடங்கியும் இல்ல. அல்லாஹ் எப்படி துவா செய்யறதுன்னா, எத்தனையோ துவாக்கள் இருக்கு. சில துவா ஒத்த வார்த்தை அத்தனையும் முடிஞ்சிடும். வருஷ கணக்கில் நீங்க கேட்டாலும் சரி, இந்த வார்த்தைக்கு இது கிடையாது. யா அல்லாஹ், உன்னால் படைக்கப்பட்ட எல்லா. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. தீங்கை விட்டும் என்னை காப்பாற்று. ஒரு சின்ன கொசு கடிச்சு நோய் வருது இல்லைங்க, யானைக்கால் வியாதி கொசுல தானே பரவுது. ஒரு சின்ன கொசு கடிக்கிறதுல இருந்து பெண்ணம்பெரும் விஷக்கிருமிகள், எய்ட்ஸ் நோய் உட்பட பயங்கர சிங்கம்புலி, கடை போன்ற பெரும் கொடுமையான தாக்குதல், பூகம்பங்கள், ஆக்சிடென்ட், எத்தனை கஷ்டம் இருக்கு உலகத்தில். ஷர்ரை கெடுதி இருக்கு. உன்னுடைய படைப்பு தான் அத்தனையும். உன்னால் படைக்கப்பட்ட எல்லாவற்றின் தீங்கை விட்டு அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபியை நீர் கேளு. இதுதான் ஷர்ன்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ் சொல்றாங்க ஷர்ரல் உமூரி. இந்த மாதிரி எத்தனையோ ஷர்றுகள், மோசமானவைகள் இருக்கு. அதுல படுமோசம் எது? நல்ல பாம்பு கடிக்கிறதா, விஷக்கிருமியா, எய்ட்ஸ், அது ஷர்ரு தான். அதா அதையெல்லாம் விட மோசமானது பித்அத்ங்கறாங்க ரசூலுல்லாஹ். இதுக்கு மேல என்ன வார்த்தை வேணும்? முஹ்தத். இஸ்லாம் என்ற போர்வையில் எது புதிதாக சொல்லிட்டு வருதோ அதுதான். இஸ்லாத்தை இருக்கணும் வரணும், குர்ஆன்ல இருக்கணும் வரணும், ஹதீஸ்ல இருக்கணும் வரணும். ஹதீஸிலும் இல்லை, குர்ஆனிலும் இல்லை. இஸ்லாமிய போர்வையில் வந்தால் ஜாக்கிரதை. இது விஷக்கிருமியை விட மோசம், விஷ பாம்புகளை விட மோசம். சாதாரண விஷயம் நீங்க நினைக்கிறீங்க. மறுமையில வந்து அரிச்சு ஒழித்து விடக்கூடிய ஒரு விஷக்கிருமியை நான் சொன்னா பித்ஆ, புதுசா வர்றது மார்க்கத்துல. உலகத்தில் எத்தனையோ புதுசல் வரலாம், அல்லாஹ் கோவிக்க மாட்டான். உலக விஷயங்கள் புதுசு. உடனே சார் அஜத் கேட்பாரு, நம்ம புதுசு கூடாதுங்கிறாரு, புதுமை கூடாதுங்கிறாரு. இவர் பேசும்போது முன்னால ஒரு ஆள் உட்கார்ந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு, இது மட்டும் ரசூலா எடுத்தாஹோ அப்படிமாங்க. வேணா பாருங்க, வீடியோ எடுக்கிறது மார்க்கமா? மைக் மார்க்கமா? பைக் லைட்ல மார்க்கமா? இதெல்லாம் சுன்னத்துல நாங்க சொல்றோம். அடே, மார்க்கத்தில் ஒன்றை புதிதாக உருவாக்காதே ரசூலா சொன்னது. மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன்னு அல்லாஹ் சொன்னது. உலகத்தை பரிபூர்ணமாக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எந்த அல்லாஹ் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன்னு சொல்றானோ அந்த ரப்புல் ஆலமீன் உலகம் முழுமை பெறவில்லை, வரும் மாற்றம் ஏற்படும் உலகத்தில். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே வருது வசனம், வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா ஸீனா வ யக்லுகு மா லா தஅலமூன். குதிரைகள், கழுதைகள், கோவரி கழுதைகளை நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் சஹாபாக்களுக்கு,
குதிரைகளிலும் கழுதைகளிலும் கோவேரி கழுதைகளில் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாத வாகனங்களை அல்லாஹ் பின்னால் படைப்பான், உருவாக்குவான். வரும், புதுசா வரும். உலகத்தில் சேஞ்ச் உண்டு, புதுமை உண்டு. அல்லாவே உருவாக்குவான். நம்ம புதுச அல்லாஹ் சொல்றான். நம்ம இன்னைக்கு கேமரா கண்டுபிடிச்சாலும் இது அல்லாஹ் மண்டைய மூளையை வச்சுதான் கண்டுபிடிக்க வச்சான். அதான் அர்த்தம். அல்லாஹ் உருவாக்குவான் என்ன அர்த்தம்? ஒன்ன உருவாக்க வைப்பான். மார்க் அப்படியா? அப்படி மார்க்கத்தில் சொல்லிருக்கானா? நபியே, நீங்கள் தொழுகை, நோன்பு, சக்காத்து என்று எத்தனை வகையான வணக்கங்கள் செய்கிறீர்கள், உங்களுக்கு தெரியாத வணக்கம் பின்னால் வர இருக்கிறது, உருவாக்குவான் காட்டுகிறது. அப்படின்னா மோல்து பாத்தியா அல்லா ரசூல்லா காலத்தில் மோல்துதான் இருந்துச்சு. அல்லாஹ் உருவாக்க வேண்டாம். மோல்துன்னா அதுக்கு மேலையும் போ. உலகம் வேறு, மார்க்கம் வேறு. உலகத்தில் மாற்றம் உண்டு, மார்க்கத்தில் மாற்றம் இல்லை. அதை எல்லா அஜர்த்துமான விளங்கி இருக்கான், விளங்காம இல்ல. விளங்கி இருக்காங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் சொல்றேன். ஒரு அஜர்த்து இருக்காரு, எல்லா அஜர்த்துக்கும் தெரியாது. தெரியாமல் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். இப்ப உதாரணமா நம்ம இன்னைக்கு பைக்ல போறோம், என்ன துவா ஓதுவோம்? இது சுருக்கமா நான் சொல்றேன். சுப்ஹானல்லதி ஸஹர்லனா ஹாதா, இதை எனக்கு வசப்படுத்தி தந்த இறைவனுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். அவன் தூயவன். அது மாதிரி வசப்படுத்துற சக்தி நம்மளுக்கு எல்லாம் கிடையாது. அப்ப அல்லாஹ் வசப்படுத்த, அது கழுதையா இருக்கட்டும், குதிரையா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், விமானமா இருக்கட்டும், எல்லாம் ஒண்ணு தானே. எல்லாம் அல்லாஹ் செஞ்சு தந்தது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு துஆவை சொல்லி தராங்க. எதுக்கு? பயணத்திற்கு. ரசூலுல்லாஹ் இந்த பயணத்துக்கு எதுல போகும்போது இந்த துஆ ஓதுனாங்க? விமானத்தில் பறக்கும் பொழுதா, பைக்கில் போகும்பொழுதா, சைக்கிள் போகும்பொழுதா, கழுதையில, குதிரையில, கோவேரி கழுதையில போகும்போது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவேரி கழுதையில போகும்பொழுது சுப்ஹானல்லாஹி ஸஹர்லனா ஹாதா, அன்றைய கழுதையும் குதிரையும் பைக்கா மாறிடுச்சு. துஆ மாறிச்சா? அப்போ வாகனம் இன்னைக்கு மாறிடுச்சு இல்ல? துஆ அதே துஆ ஓதுற. ஏன்? துஆ மார்க்கம் விளங்கி இருக்குல்ல. எல்லாத்தையும் இது மாதிரி விளங்குகிறோம். நபிகள் பெருமானார் சொல்லாத எதுவும் மார்க்கமாக ஆக முடியாது. அவர்கள் சொன்னது மட்டும்தான் மார்க்கம். அவர்களுக்கு பிறகு மார்க்கத்தை உண்டு பண்ண, புதிதாக கொண்டு வர யாராவது புதிதாக கொண்டு வந்து விட்டால் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணினாலே அல்லாஹ்வுடைய சாபம் என்றால் கொண்டு வந்தவருடைய பாடு எம்மாத்திரம் என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்வுடைய சொல்லையும் நபிகள் பெருமானுடைய வழிகாட்டுதலில் செயல்பட்டு நாமும் இருந்து பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லி அனைவர்களும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நபிகள் பெருமானார் விரும்பினார்களே, அது போன்ற ஒரு பாக்கியத்தை, நபிகள் பெருமானார் விருப்பத்தை அந்த அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.